எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு, கேக்குறியா? ம். என்னோட கல்யாணம் நடக்கும் போதே உனக்கும் தமிழரசுக்கும் கல்யாணம். அக்கா என்ன சொல்ற? ஆமா காமினி, நான் நினைக்கிற மாதிரி நடந்தாதான் எல்லாருக்கும் நல்லது. என்னோட கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னோட கல்யாணம் கண்டிப்பா நடந்தாகணும். அப்பதான் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். 2 கல்யாணம் ஒரே நேரத்துல நடக்கிறது எவ்வளவு பெனிஃபிட்னு பாத்தியா? என் கல்யாணம் நின்னு போனாலும் உன்னோட கல்யாணம் நடக்கும்ல, எனக்கு அது போதும். உன்னோட கல்யாண விஷயத்தை பத்தி நான் அப்பா கிட்ட சீக்கிரமா பேசுறேன், சரியா? அக்கா பாதையை அடைச்சிட்டதுனால சங்கவியா அவங்க குடும்பமும் மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டாங்க. பாதை சரியாயிருச்சுன்னா அவங்க மறுபடியும் ஊருக்கு கிளம்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ மறுபடியும் சங்கவி வீட்டுக்கு கிளம்பி போய் அவங்க என்ன பேசுறாங்க, எப்ப கிளம்புறாங்கன்னு தகவல் தெரிஞ்சுட்டு வந்து சொல்லு. போ. சரி, நான் போய் தெரிஞ்சுட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க. திருவிழா ஆரம்பிச்சுட்டா ஊர்ல போய் வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே வேலையை முடிச்சாகணும். ஒருவேளை அவங்க ஊருக்கு கிளம்பலன்னா கடத்தியறலாம். டேய் வாடா. வேணாண்டா வாடான்ற. டேய் சொன்னா கேளுடா. டேய் பேசாம வாடா. என்னடா ஃபாரஸ்ட் ஆபீஸ் மாதிரி இருக்கு, இங்க கூட்டிட்டு வர? டேய் எனக்கு ஏற்கனவே சுகர் பிபிலாம் ரொம்ப அதிகம்டா. இதை நினைச்சாலே டென்ஷனா இருக்குடா. ஏதோ நடந்துமோன்னு பயமா இருக்குடா. என்னதான்டா பண்ண போறோம்? திருட போறோம். என்னது திருட போறோமா? அதுவும் ஃபாரஸ்ட் ஆபீஸ்லயா? ஆமா. டேய் என்னடா விளையாடுற மாப்ள? இந்த பாரு, அவங்க தான் நம்ம கிட்ட இருந்து ஆட்டை போடுவாங்களே தவிர நம்மளால அவங்க கிட்ட இருந்து 5 பைசா நகட்ட முடியாது. ஏன் நகட்ட முடியாது? அதான் ஏற்கனவே அந்த கல்லை நகட்டி போட்டோம்ல. ரோடு கிளியர் பண்றதுக்காக எல்லா டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் அங்கதான் இருப்பாங்க. இப்ப இங்க இருக்கிறது ஒரே ஒரு பாரா போலீஸ் மட்டும்தான். இப்ப நம்ம ஆபீஸ்க்குள்ள போய் உள்ள இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறோம். டேய் ஆபீஸ்ல யாராவது பணத்தை வைப்பாங்களாடா? சரி, நேத்து நைட்டு ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்குள்ள பணத்தை கொண்டு போறதை நான் பார்த்தேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இங்க இருக்கும். நாளைக்கு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அதனால மொத்தமா எல்லாத்தையும் இன்னைக்கே கொள்ளையடிக்கிறோம். மாப்ள சூப்பர்ரா மாப்ள, சூப்பர். டேய் உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா. நம்ம திருடுறதுக்கு வசதியா ஆபீஸ்ல யாரும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரே ஒரு கல்லை நகட்டி விட்டு எல்லாரையும் அங்க டைவர்ட் பண்ணி விட்ட, அப்படிதானே? நீ ரொம்ப லேட்டா. சரி, வளவளன்னு பேசிட்டு இருக்காம அந்த பாரா போலீஸ் கிட்ட பேசி சமாளிச்சுக்கிட்டு மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சரி. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானது. மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானது ரொம்ப நாளானது.
ரொம்ப நாளானது ஒத்தி வச்ச மல்லிகை மொட்டு வாவ் 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 வரே வாவ். என்ன வாய்ஸ் என்ன வாய்ஸ் அண்ணே, பின்றீங்கண்ணே. என்னமா பாடுறீங்க தெரியுமா? எங்க ஒன்ஸ் மோர். அட பாஸ்ட் பிச்சு. அப்படி இல்ல. அட 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 பின்றீங்கண்ணே. சூப்பர். எப்படி தம்பி, என் வாய்ஸ் சூப்பர் இல்ல? ஆமா, பெரிய எஸ்பிபி வாய்ஸ். என்ன தம்பி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அது இல்லண்ணே, இவ்வளவு திறமையான உங்க குரலுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பேசாம உங்க கைக்கு ஒரு பவுன்ல மோதிரம் செஞ்சு போட்டுடலாமா? அதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுப்பா. காசு பணம் என் கை சுத்தம். பார்த்தாலே தெரியுதுண்ணே, கரைப்படியாத கைண்ணே. ஆனா ஒண்ணுண்ணே, நீங்க மட்டும் சினிமால பாட போயிருந்தீங்கன்னா ஓஹோன்னு வந்திருப்பீங்கண்ணே. இளையராஜா மட்டும் அந்த சாங்குக்கு மலேசியா வாசுதேவனுக்கு பதில் உங்களை பார்த்துருந்தாருன்னா உங்களை தானே பாட வச்சிருப்பாரு. அவ்வளவு பிரமாதமா பாடுறீங்கண்ணே. அட போங்க தம்பி, நாங்களாம் பாட போயிட்டா இந்த காட்டையும் காட்டு விலங்கையும் யாருப்பா பாத்துக்கிறது? நியாயமான பேச்சுண்ணே. என்ன ஒரு சமூக அக்கறை, இப்படிதானே இருக்கணும். அட பாவீங்களா, உங்ககிட்ட இருந்து இந்த காட்டை காப்பாத்துறதுக்கே ஒரு தனி இலாக்காவே போடணும். தம்பி என்ன தம்பி யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லண்ணே, உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னொரு பாட்டு இருக்கு, பாடட்டுமா? பாடலாண்ணே, பாடலாம். ஒரு பாட்டு என்ன, இப்ப இருக்க நேரத்துக்கு எத்தனை பாட்டு வேணாலும் பாடலாம். நீ பட்டுன்னு பாட சொல்லிட்டியா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பாடியே கொள்றானே. யார் நீங்க? என்ன வேணும்? சார், இங்க சதாசிவம் அப்படிங்கிறது. நான் தான் சதாசிவம். வணக்கம் சார், என்னோட பேர் மாளவிகா. இவ என்னோட ஃப்ரெண்டு. நான் பூங்குளம் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? சார், செங்கோடகன்னு ஒருத்தர். அவர் கேஸோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு. எப்படியோ தவறுதலா மிஸ் ஆயிடுச்சு சார். உங்க ஆபீஸ் போய் மறுபடியும் ரிப்போர்ட் கேட்டப்போ சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் நடந்துட்டு இருக்கு, ரிப்போர்ட் கிடைக்க 2-3 நாள் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா அர்ஜென்ட்டா எனக்கு அந்த கேஸோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வேணும் சார். நீங்க தான் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இதுல நான் என்ன பண்ண முடியும்? ஆபீசர் என்ன சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல நீங்க இப்படி என் வீட்டுக்கு வந்து ரிப்போர்ட் கேட்கறதே தவறு. ஹலோ, சொல்லுங்க சார். நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது, பட் நீங்க மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும் சார். உங்க ஆபீஸ்ல இருந்து இந்த மாதிரி கேஸ் சம்பந்தமா ஹையர் அபிஷியல்ஸ்க்கு எப்படியும் காப்பி சிசி போட்டு அனுப்புவாங்கல்ல சார். அந்த காப்பில இருந்து எனக்கு ஒரு காப்பியை நீங்க மெயில் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். என்ன விளையாடுறீங்களா? இந்த பாருங்க, நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தானே. உங்கள்கிட்ட வந்து யாராவது இந்த மாதிரி கேட்டா நீங்க பண்ணுவீங்களா? இந்த பாருங்க, நீங்க இந்த மாதிரி வந்து கேட்கறதே சட்ட விரோதம். முதல்ல ஆபீஸ் சிஸ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது சார். ஆனா சார், நீங்க கொடுக்கிற ரிப்போர்ட்டை வச்சுதான் அந்த அக்யூஸ்டை நான் அரெஸ்ட் பண்ண முடியும். ப்ளீஸ்
ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். ஏமா அது உங்க பிரச்சனை, ஏன் பிரச்சனை இல்ல, புரியுதா? ஹலோ, ஆமா நான் தான். என்னது ஆக்சிடென்டா? என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு? உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? எந்த ஹாஸ்பிட்டல்? இந்த உடனே நான் வரேன். மேடம் வெளியே வாங்க மேடம், அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் போறோம். சொன்னா கேளுங்க, இல்ல வாங்க சார், மெயில் மட்டும் கொஞ்சம் போங்க பண்ணுங்க மேடம். வாங்க இருந்து. சார். நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் சார், அந்த மெயிலை மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் அட பண்ணுங்க. சுமாருமா. என்ன எப்படி நம்ம பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. சூப்பர் டி. சரி சரி, அந்த ஆள் திரும்பி வரதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடலாம். வா போ சீக்கிரம், யாராவது பாத்திர போறாங்க. ஏய், இது கொஞ்சம் குடி. என்னாச்சு? திறக்கலடி. வேற சாவி போடு. இதை ட்ரை பண்றேன். ஏய், திறந்துருச்சுடி. சீக்கிரம் ஓபன் பண்ணு, உள்ள போலாம். வா சீக்கிரம் வா. சீக்கிரம் 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 வா. டோரை லாக் பண்ணிடு. என்னடி சிஸ்டத்தையே காணோம்? ஒருவேளை லேப் யூஸ் பண்ணிருக்கலாம்ல. ஒருவேளை என்னடி உள்ளேயும் இல்ல. உள்ள போய் பார்க்கலாம். சரி, அந்த ரூம்ல பார்க்கலாமா? வா சீக்கிரம் வா. ஏய், லேப்டாப் இருக்குடி. சீக்கிரம் பாரு. பா, ஆன் ஆயிடுச்சு. ஏய், பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்டி? அந்த ஆள் பேரை ட்ரை பண்ணு. ஐயோ, என்ன பாஸ்வேர்ட்னே தெரியல. என்னடி பண்றது? என்னத்தை போட்டு வச்சிருப்பானோ, இவ்ளோ தூரம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு பாரு. ஏய், அந்த ஆள் வண்டியில ஒரு பேர் இருந்துச்சுல, அது என்ன பேரு? ஏய், நான் மரத்துக்கு பின்னாடி கொஞ்சம் யோசிச்சு சொல்லுடி. அது தெரியல. ஐயோ, ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏய், விஜி தானே? விஜயா? ட்ரை பண்ணு. இரு, ட்ரை பண்ணி பாக்குறேன். ஏய், கிடைச்சிருச்சு. சூப்பர். ஏய், பென் டிரைவ் கொடு. சீக்கிரம் கொடு. அப்பாடி. ஏய், யாராவது வராங்களான்னு பாரு. இல்ல. அப்பா, காப்பி ஆயிடுச்சு. சூப்பர். அப்பா, கொஞ்சம் இரு, ஒழுங்கா க்ளோஸ் பண்ணிட்டு போலாம். சீக்கிரம் போயிடலாமா? ஏயா 7 மணிக்கு வர வேண்டிய வண்டி மணி 8ஆவது இன்னும் வரல? எப்பதான் வருவீங்க? அதான் இந்நேரம் ரோடு கிளியர் பண்ணிருப்பாங்கல்ல. சரி சரி சொல்லுங்க. என்னது வர முடியாதா? என்ன விளையாடுறீங்களா? ஏன் வர முடியாதுன்னு எப்ப சொல்வீங்க? ஹலோ, என்னங்க, விடிஞ்சா காப்பு கட்டிடுவாங்க. அப்புறம் நாம சம்பந்த வீட்டுக்கு வேற வரோம்னு சொல்லிட்டோம். அப்புறம் போலனா ரொம்ப தப்பா போயிடுங்க. எனக்கு ஒன்னும் புரியல.
வாங்க உட்காருங்க தம்பி. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அங்கிள். அட உட்காருங்க தம்பி, உட்காருங்க. சென்னைக்கு ஒரு வேலையை கிளம்பி போயிட்டு இருந்தேன். சரி. உங்க வீட்டு வழியா போனதும் அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தோணுச்சு. அதான். டேய், உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதா? ஆமா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா, சென்னைக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். சம்பந்தி வீட்டுக்காரங்க சுமங்கலி பூஜைக்கு கூப்பிட்டாங்க. அப்படியே சங்கவி கல்யாணத்துக்கு நகை புடவெல்லாம் வாங்கலான்னு பார்த்தோம். அதுக்குள்ள காலையில ரோடு பிளாக் ஆயிடுச்சு. சரி, இப்போ கிளம்பி போலான்னு பார்த்தா டிராவல்ஸ்காரன் சொதப்பிட்டான். அதனால என்ன, இப்போ நானும் சென்னைக்கு தான் போறேன். வாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என் கார்லயே போயிடலாம். இல்ல தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அட, இதில் எனக்கு என்னங்க சிரமம்? நான் கார்ல தனியா தான் போறேன். நீங்க என் கூட வரதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்னும் தயங்காதீங்க, வாங்க போலாம். அப்பா, அவர் தான் இவ்வளவு சொல்றாருல, நம்ம போலாம்ப்பா. சரி போலாமா? இருங்க, தம்பி முதன் முறையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, ஒரு காஃபி போட்டு தரேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல. பரவாயில்ல, இருப்பா. ஹலோ ஹலோ ஹலோ. எப்படி எப்படிடா கரெக்டா வந்துட்ட? நாங்க போயிருக்க மாட்டோம்னு உனக்கு எப்படி தெரியும்? நீங்க போக இருந்த டிராவல்ஸ்ல விசாரிச்சுட்டு தான் வரேன். அவன் எப்படியும் வரமாட்டான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அதான் நாளைக்கு போக இருந்த ப்ரோக்ராமை மாத்திட்டு நான் இன்னைக்கே வந்துட்டேன். எப்படி நம்ம ஐடியா? பரவாயில்ல பரவாயில்ல, உனக்கு கூட மூளை வேலை செய்யும். ஜோர பார்த்து கிண்டல் பண்ற. ஐயோ, அம்மா இருக்காங்க. காமினி. ஐயோ, அம்மா கூப்பிடுறாங்க. சீக்கிரம் ஏறுங்க. அம்பிகா, சீக்கிரம் வா. சங்கவியும் அவங்க குடும்பமும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இப்ப போனா நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். வாங்க போலாம்.